கோதுமை மணியானது விழுந்து செத்தால் ஒழிய அது பலன் கொடுக்க மாட்டாதுன்னு எல்லா எக்ஸாம்பிளும் சொல்லிட்டு போயிட்டார். அல்லேலூயா. இயேசு தன்னுடைய சரீரத்தை உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக விதைத்திருக்கிறார். அவரே விதைச்சி தான் போய்கிறார். தேவனே இயேசு விதைச்சி தான் அறுவடை செஞ்சுருக்கிறார் இந்த பூமியில். நீங்கள் என்னால் எப்படி ரசிக்கப்பட்டோம்? தேவன் இயேசு விதைச்சினாலும் நம்மளால் ரசிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாக இருக்கிறோம். அவர் ஏழையாய் மாறினதுனால நம்ம ஐஸ்வர்யமாக மாறி இருக்கிறோம். அவர் பாவமாய் மாறினதுனால நம்ம பரிசுத்தமாக மாறி இருக்கிறோம். அவரே விதைச்சி தான் பலன் அறுத்திருக்கிறார். ஏன்னா இந்த பூமியுடைய கான்செப்டு பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் எல்லாருக்கும்ன்றாரு. விதைப்பும் அறுப்பும் இருந்துக்கிட்டே இருக்கணுன்றாரு. அப்போ ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை விதைச்சிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை அறுப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை நீங்கள் பார்ப்பீங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்படி கூட கொடுக்கப்படும்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி போடுவார்கள். நீ விதைச்சது தான், கொடுத்தது தான், ஆனால் அதை அமுக்கி குலுக்கி திரும்பி உங்கள்கிட்ட வரும். இன்றைக்கி செழிப்பிற்கான திறவுகள் என்ன? விதையுங்கள். இப்போ சாயந்தரம் உட்காந்து நேரத்தை விதைக்கிறோம், லிசனிங் பண்ணுறோம். கற்றுக் கொடுத்தேன். அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். எதை குறித்து உனக்கு அறிவு வேணும்? பணம் அப்படின்னா பணத்தை குறித்து இவ்வளோ அறிவு பேசிக்கொண்டேன். இயேசு உனக்கா ஏழையை மாறி இருக்கிறார். அவர் சம்பாதிக்கிற பலனை தருகிறார். ஐஸ்வர்யம் கனமும் அவரால் வரும். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற பலன் ஐஸ்வர்யம். அவர் உனக்காக ஏழையாய் மாறி இருக்கிறார். உங்கள் குறைவெல்லாம் அவரால் நிறைவாய் மாறுமா? அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுவார். இதெல்லாம் செழிப்பிற்கான திறவுகோள்கள். அப்போ இவ்வளோ வசனம் நீ ஏழையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். நீ ஏழையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக